ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனாகிய உங்களை, தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாகிய உங்களை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது என்று சொன்னால், நாம் அத்தனை பேரும் கூடி வருகிற இந்த கூட்டாண்மையும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. எந்த குடும்பத்தில் ஐக்கியம் இல்லையோ அந்த இடத்துல வளர்ச்சி இருக்காது. எந்த குடும்பத்தில் ஒற்றுமை இல்லையோ அங்கு நன்மைகள் உண்டாகாது. எந்த இடத்துல ஒற்றுமை இல்லையோ அந்த இடத்துல தேவன் கிரியை செய்ய முடியாது. அப்போ சபையிலும் தேவன் கிரியை செய்ய வேண்டும், வளர வேண்டும் என்றால் ஐக்கியத்திலும் ஒரு வளர்ச்சி சபையிலே உண்டாக வேண்டும். நீங்க வாழ செய்ததான் உண்டு, நீங்க ஆகாரம் தந்ததான் உண்டு. கடலில் வாழுகிற திமிங்கலம் கூட நீங்க கை திறந்தாதான் ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு நான் ஏமாத்துறேன்ப்பா. நீங்க ஆசீர்வாதம் தந்தாதான் என் வாழ்க்கையில நான் முன்னேற முடியும். மத்தேயு 16:18. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எல்லாம் சொல்லுங்க, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இது ஒரு தனிப்பட்ட நபரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு சபை. ஆமென். சபை என்று சொல்லும்போது அநேகர் கூடி வருவது ஒரு சபை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்போ இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரும் தனிப்பட்ட ஆலயம். அந்த தனிப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசமாக இருக்கிறார். நாம் அத்தனை பேரும் கூடி வருகிற கூட்டாண்மையும் ஒரு சபையாக இருக்கிறது. அப்போ நான் சொல்கிறேன், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனாகிய உங்களை, தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாகிய உங்களை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது என்று சொன்னால், நாம் அத்தனை பேரும் கூடி வருகிற இந்த கூட்டாண்மையும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? நம்மை எந்த சக்திகளும் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவன் தலையாக இருக்கிறார். தேவன் இந்த சபைக்கு மூளை கல்லாக இருக்கிறார். தேவன் இந்த சபையை நடத்தும் போது, தனிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்தா இருந்தாலும் சரி, எல்லோரையும் நடத்துகிறவர் கர்த்தர், மனுஷன் கிடையாது. மனுஷன் அப்படி நடத்த முடியாது. எந்த அளவுக்கு தான் மனுஷனுக்கு ஞானம் இருக்கிறது? அதனால தான் கர்த்தர் ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்கிறார், நடத்தும்படியாக. கர்த்தர் தான் நடத்துகிறார், கர்த்தர் தான் அதிகாரப்படுத்துகிறார். அப்போ இன்றைக்கு இதை கேட்கிறான் பிள்ளையே, நாம் சபையாக இருக்கிறோம், தனிப்பட்ட முறையிலும் சபையாக இருக்கிறோம், நாம் சேர்ந்தும் சபையாக தான் இருக்கிறோம். இந்த கல்லின் மேல், அதாவது இயேசுவாகிய கல்லின் மேல் நம்மை கட்டியிருக்கிறபடியினால் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்போ இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியம், தேவனில் கட்டப்படுகிற சபை, தேவனில் வளருகிற சபை, தேவனை அஸ்திபாரமாக கொண்டு வளருகிற சபையில் என்னென்ன வளர்ச்சிகள் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த கல்லின் மேல் இந்த சபையை தேவன் கட்டி இருக்கிறார். நம்ம தனிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, இந்த கூட்டாண்மையாக இருந்தாலும் சரி, தேவனுடைய அஸ்திபாரத்தில் வைத்து நம்மை கட்டி எழுப்பி இருக்கிறார். அப்போ தேவனில் கட்டி எழுப்பப்படுகிற சபையில் என்னென்ன வளர்ச்சிகள் உண்டாக வேண்டும் என்பதை குறித்து ஒரு 4 காரியத்தை இன்றைக்கு உங்களுக்கு காண்பித்து சுருக்கமாக நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. என்னோடு கூட வேகமாக திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, முதலில் சபை வளர வேண்டிய வளர்ச்சி எதில் என்று சொன்னால், ஆவிக்குரிய விதத்தில். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் ஆவிக்குரிய காரியங்களில் வளர வேண்டும். அப்போ முதல்ல நமக்கு எதில் வளர்ச்சி வேணும்? ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆவிக்குரிய வளர்ச்சி என்றால் என்ன? எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 22லேருந்து பார்க்கும்போது, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அப்போ சபையில் நாட்டப்பட்ட ஜனங்கள் எப்படி இருக்கணும்னா, பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும். உலகத்துக்குரிய காரியங்களை களைந்து போட்டு தேவன் விரும்புகிற பிரகாரம் அவருடைய விருப்பத்தின்படி நாம் நடக்க ஆயத்தமாக வேண்டும். என்னெல்லாம்? 24ஆம் வசனத்திலிருந்து மெய்யான, கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் வேகமாக கவனிங்க, நம்ம சீக்கிரமாக முடிக்க போகிறோம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை, எப்படி? மெய்யான நீதி. அது எந்த நீதி?
தேவனுடைய நீதி, பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை. அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது பழையவைகளை ஒழித்து இயேசுவை தரித்துக் கொள்ளுகிறோம். அது ஆவிக்குரிய வளர்ச்சி. இது நமக்கு ஏதோ உதட்டளவில் அல்ல, உள்ளத்திலே ஒரு மாற்றம் உண்டாகணும். நான் சபையில் நாட்டப்பட்டிருக்கிறேன், சபையில் ஆராதிக்கிறேன் சொன்னால் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. நான் இத்தனை வருஷமா சபையில் ஆராதிக்கிறேன், ஆனால் கேரக்டரில் ஒரு மாற்றம் இல்லை, என்னுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் கிடையாது, என் பேச்சில் ஒரு மாற்றம் இல்லைன்னா அது உண்மையில வளர்ச்சி கிடையாது. ஹலோ, முதல்ல நமக்கு தேவை ஆவிக்குரிய வளர்ச்சி. இந்த வளர்ச்சிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். 25ஆம் வசனத்தில், அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அப்போ ஆவிக்குரிய வளர்ச்சினா என்ன? பொய்ய களைந்து உண்மையை பேசணும். இது நம்ம ஒரு 2 மீனிங்கில் எடுக்கலாம். ஒன்று, பொய் என்றால் என்ன? இல்லாதது சொல்றது, அப்படி தானே? இல்லாதது சொல்லக்கூடாது, உண்மையை பேசி இருக்கிறத பேசி பழகணும். ஒன்று. இன்னொன்று, பொய் என்று பார்க்கும்போது உலகத்துக்குரியவைகள், மெய் என்று சொல்லும்போது தேவனுக்குரியவைகள். பொய் என்று சொல்வது என்னது? பொய்யான வாழ்க்கை, மாயான வாழ்க்கைனா என்ன? உலகத்துக்குரிய, உலகத்துக்கு ஒத்த வேஷம், பிசாசுக்கு உட்பட்ட காரியங்கள், இதெல்லாம் தான் பொய்யான வாழ்க்கை. தேவனுக்கு உட்படுத்துகிற காரியம், தேவனை பற்றிய காரியம், இதெல்லாம் சத்தியம். அப்படிதான் வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்போ தேவனுக்கு அடுத்த காரியங்களை பேசுவது, மெய்யை பேசுவது. 2 மீனிங் இருக்கு, சரிங்களா? ஒன்று, லிட்ரலாகவே அந்த வார்த்தை பொய் பேசக்கூடாது, இல்லாததை பேசக்கூடாது, தேவையில்லாத பேசக்கூடாது, உண்மையை மட்டும் பேசணும். 2வது, உலகத்துக்குரிய காரியங்கள் அதிகம் பேசாதபடிக்கு தேவனுக்கு அடுத்த காரியங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தண்ணீர். எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது? கரங்களை உயர்த்தி சத்தமாக மகிமைகளை செலுத்தும். ஹல்லேலூயா. உங்களுக்கே சிரிப்பு வருது, எனக்கும் வருது. அதாவது கோபம் வந்தாலும் நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. ஒருத்தங்க மேலே கோபம் வரும்போது ஒரு எரிச்சல் வருது பார்த்தீங்களா? பார்த்தாலே பிடிக்கல, டேய் போ, என் கண்ணு முன்னாடி நிற்காத போ. அது எப்போ தீரணும்னா, சூரியன் கீழே போகிறதுக்கு முன்னாடி, சாயங்காலம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் கோபம் என்ன செய்யணும்? தீரணும். அந்த எரிச்சல் உங்களை விட்டு மாறணும். அப்படி மாறலைன்னா, நான் அவன் கூட பேசி 1 மாதம் ஆச்சு, நான் இவ கூட பேசி 6 மாதம் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் நம்ம 23வது சபை நாளில் 103வது சபை நாள் கொண்டாடினாலும் இந்த கேரக்டர் மாறலைன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ உங்கள் ஃபேமிலியில் முதல்ல உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் அப்பா அம்மா, பிள்ளைகள், சகோதரர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், வீட்டில் இருக்கிற வயதானவர்கள், இவங்க கூட நான் பேச மாட்டேன், அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஆவிக்குரிய வளர்ச்சி சுத்தமாக இல்லை. நீங்கள் மறுபடியும் போய் ஆண்டவர்கிட்ட ரட்சிப்பு அடைஞ்சு வந்து இந்த மாதிரி கேரக்டர்லாம் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆக வேண்டியது இருக்கிறது. இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. எதையோ நம்ம நினச்சிட்ருப்போம், ஆனால் இதுவும், ஏன்னா மேலானது வரும்போது குறைவுகள் எல்லாம் என்ன செய்திருமா? அப்போ பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், அந்த நிறைவு நம்ம வாழ்க்கையில் வரும்போது இந்த குறைவான எரிச்சல், இந்த பொறாமை, இந்த சண்டை, இந்த கோபம், இதெல்லாம் நம்மை விட்டு மாறி போய்விடும். அதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் பிசாசுக்கு இடம் கொடாமலும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னொரு காரியம் என்ன? பிசாசுக்கு எப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம்? ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நடக்கிறது மூலமாக யாருக்கு இடம் கொடுக்குறோம்? பிசாசுக்கு. பிசாசு எப்பவுமே நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது ஒரு விலையரை பற்ற பாதுகாப்பு ஆண்டவர் வச்சிருப்பார். இந்த பாதுகாப்பு மீறி பிசாசான உள்ள நுழையவே முடியாது. சரிங்களா? பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை தந்திருக்கிறார். வீட்டை தந்து அந்த வீட்டு கதவுனுடைய சாவியை உங்க கையில் தந்திருக்கிறார். இப்போ யாரை உள்ள விடணும் விடக்கூடாதுங்கிற ஆக்சஸ் யார்கிட்ட இருக்குது? நம்மகிட்ட இருக்குது. வீட்டினுடைய ஆக்சஸ் யார்கிட்ட இருக்குது? நம்மகிட்ட இருக்குது. அப்போ வெளியே ஒருத்தன் வந்து கதவை தட்டின உடனே வாங்க உட்காருங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வருவீங்களா? என்ன செய்வீங்க? முதல்ல அந்த இப்போ அந்த கதவுலெல்லாம் ஏதோ இருக்குது பார்க்குறதுக்கு,
இப்போ மேக்ஸிமம் வீட்டில் எல்லாருமே கேமராஸ் வச்சுருப்பாங்க, டக்குன்னு டிவியை பார்ப்பாங்க, எவன் ஏதோ உருவம் மாதிரி இருக்குன்னு சொன்னால் விட்டுருவீங்க. ஆனால் நல்ல சிலர்லாம் அந்த சாவி போடுற துவாரம் வழியாகவே என்ன செஞ்சுருவாங்க, பார்த்துருவோம், கண் அவ்வளோ ஷார்ப்பு. மற்றபடி சொல்லுவாங்க எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது, ஆனால் இதெல்லாம் கரெக்டாக தெரியும். அந்த சாவி போடுற அந்த ஹோல் வழியாகவே பார்த்து யார் முதல்ல நம்ம யாருன்னு பார்க்குறோம், பார்த்து வீட்டுக்குள்ளே விடுவதற்கு தகுதியான ஆளாக இருந்தால் கதவை திறப்பீங்க, இல்லைன்னா திறக்க மாட்டீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் பிசாசு உள்ள நுழையாதபடிக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் உள்ள விட மாட்டார். அந்த சாவியை உங்கள் கையில் தந்திருக்கிறார். இப்போ எப்போ நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும்போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும்போது, பாவம் செய்ய நீங்கள் துணியும் போது நீங்கள் என்ன செய்றீங்க, கதவை திறக்கிறீர்கள், பிசாசை வெல்கம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? ஏன்னா நீங்கள் தான் அதுக்கு வழி கொடுக்குறோம். அப்போது நாம் அவனுக்கு வழி திறந்து கொடுக்கும்போது அவன் உள்ள வந்து ஆளுகை செய்கிறவனாக இருக்கிறான். அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம சரீரத்தின் மூலமாக பாவங்கள் செய்யும்போது பிசாசுக்கு ஆக்சஸ் எங்கே வரும், சரீரத்தில் வரும். நமக்கு சிந்தனையின் மூலமாக பாவம் செய்யும்போது பிசாசுக்கு ஆக்சஸ் எங்கே வரும், ஹலோ, சிந்தனையில் வரும். எதை வச்சு, உங்கள் பணத்தை வச்சு நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா அந்த பணத்தில் பிசாசுக்கு அதிகாரம் உண்டாகிறது. உங்களுடைய வாகனத்தை வச்சு நீங்கள் பாவம் செய்வீங்க, அந்த வாகனத்தில் பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. உங்களுடைய குடும்பத்தை வச்சு நீங்கள் பாவம் செய்றீங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறீங்கன்னா அந்த குடும்பத்தில் பிசாசுக்கு ஆக்சஸ் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். என்னென்ன தீமைகளை, என்னென்ன விருப்பமில்லாத காரியங்களை எங்கெங்க செய்கிறீங்களோ அங்கங்கெல்லாம் யாருக்கு வழி திறந்து விடுறீங்க, பிசாசுக்கு. அதுதான் வசனம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவர்களாக நீங்கள் இருந்தால் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படுங்கள். இதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. அடுத்தது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து, மறுபடி வாசிங்க, கேட்கல, மறுபடி வாசிங்க. இந்த பிள்ளைங்கெல்லாம் சொல்லவே இல்லை, மறுபடியும். இல்லைன்னா என்ன சத்தம் வரும் பார்த்தீங்களா? இந்த கெட்ட வார்த்தை புறப்பட வேண்டாம்னு சொன்னது வராது, கெட்ட வார்த்தை நல்ல சத்தமாக வரும். சரி, நான் இந்த உலகத்தில் ஒருத்தவங்க யூஸ் பண்ணுற கெட்ட வார்த்தையை நான் பேசலை. அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தை, எல்லா வார்த்தையுமே என்ன செய்யுது, கெட்ட வார்த்தை. ஒரு மனுஷனுடைய இருதயத்தை காயப்படுத்துகிற எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தை. சரியா? நீங்கள் செந்தமிழில் இலக்கணமே தவறாமல் ஒருத்தனை காயப்படுத்தினாலும் அது என்ன வார்த்தை சொல்லுங்கள், கெட்ட வார்த்தை. இந்த கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இந்த சபையினால் ஒரு தீர்மானத்தை எடுங்க, ஆண்டவரே என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வராது. எல்லாரும் தலை குனிஞ்சு எவ்வளோ பயபக்தியாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா? எல்லோரும் என்ன பாருங்கள், இப்போ சொல்லுங்கள், கெட்ட வார்த்தை எதுவும் சபையினால் ஒரு மாற்றம் வேண்டாமா? மாற்றம் வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். என்ன சொல்கிறீங்க அப்போ சொல்லுங்கள். இனி இந்த வருஷத்துலேருந்து, இந்த நாள்லேருந்து, ஐயடா என்ன என்ன கதையாக இருக்குது சொல்லுங்கள், என் வாயிலிருந்து உங்களுக்கு உண்மையில் மாறணும்னா மட்டும் சொல்லுங்கள், இல்லை நீங்கள் சொல்லவே வேண்டாம். சரியா? சொல்லுங்கள், என் வாயிலிருந்து. ஒருத்தர் இருக்க முடியலை, ஐயோ இப்படி வந்து நீ சபை நாளில் மாட்டிக்கிட்டேனே. சொல்லுங்கள், என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்பட வேண்டாம். மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தை இனி என் வாயிலிருந்து வராது. தீர்மானம் பண்ணிட்டீங்க. இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் பிரச்சனையே வராது. சரியா? சரி, அடுத்தது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பேசுனா நல்ல வார்த்தையை பேசுங்க, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், இல்லைன்னா வாய மூடிட்டு இருங்க. இதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற அப்படின்னு அவர் துக்கப்படும்படி எந்த காரியத்தையும் செய்யாதிருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு, ஆவிக்குரிய வளர்ச்சி இதுதான், ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். எத்தனை பேர் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி எதிர்பார்க்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இப்படி மாறும்போது அபிஷேகம் தானாக கிடைக்கும்.
பரிசுத்த ஆவியானவர் கிருபை வரங்களால் உங்களை நிரப்புவார். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் உங்களை மாற்றுவார். இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, எபேசியர் 2 பேதுரு 3:18 பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இதுவும் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி. கர்த்தரை அறிகிற அறிவிலே என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். சரிங்களா? அப்போ முதல்ல சபையில் தேவையான வளர்ச்சி என்ன வளர்ச்சி? ஆவிக்குரிய வளர்ச்சி. இரண்டாவது, ஜனங்களுடைய எண்ணிக்கையில் வளர்ச்சி உண்டாக வேண்டும். ஜனங்களுடைய, அதாவது கர்த்தரில் கட்டப்படுகிற சபையில் இந்த வளர்ச்சிகள்லாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். வேதம் அதை தான் சொல்லுகிறது. ஒன்று நம்ம பார்த்தோம், ஆவிக்குரிய வளர்ச்சி எங்கே உண்டாக வேண்டும். ரெண்டாவது, எண்ணங்களில், நபர்கள் வருவதில், சேர்ந்து ஆராதிப்பதில், மனிதர்களுடைய எண்ணங்களில் ஒரு வளர்ச்சி உண்டாக வேண்டும். அதுக்கு தான் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அவருடைய 47வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வேகமாக எடுத்து நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அவருடைய 47ஆம் வசனத்தில், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ ஒரு சபையில் கர்த்தரில் கட்டப்படுகிற, கர்த்தரில் வளர்கிற சபையில் என்ன வளர்ச்சியும் இருக்கும்? ஜனங்களில், எண்ணங்களிலும் வளர்ச்சி உண்டாகும். அதான் இந்த வசனம் சொல்லுங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் 5:14, அப்போஸ்தலர் 5:14, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஒரு முறை கூட வாசிப்போம். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய். அப்போ நியூமரிக்கல் growth, அதாவது எண்ணங்களில் ஒரு வளர்ச்சி கர்த்தரில் கட்டப்படுகிற சபையில் இருக்கும். ஆமென். அதை இந்த நாட்களில் நம்ம இன்னும் அதிகமாக பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். அது எப்படி நம்முடைய சபை வளரும்? அதான் மத்தேயு 28 அதனுடைய 19-20 சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். அவனுடைய பிள்ளையே, நாம் புறப்பட்டு போய் மற்றவரிடத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது சபையிலே எண்ணங்கள் அதிகரிக்கும். அல்லேலூயா. அதுதான் ஒரு சபையினுடைய வளர்ச்சி. அது நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. அப்போ 2 காரியத்தை பார்த்துட்டோம். ஒன்று என்ன? ஆவிக்குரிய வளர்ச்சி. இரண்டாவது, ஜனங்களுடைய எண்ணிக்கையில் வளர்ச்சி. மூன்றாவது, ஐக்கியத்தில் வளர்ச்சி வேண்டும், ஒற்றுமையில் வளர்ச்சி வேண்டும். வாசிப்போம். சங்கீதம் 133 அதனுடைய 1ஆம் வசனம். சங்கீதம் 133 அதனுடைய 1ஆம் வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா. அப்போ சபையில் எதில் வளர்கிறோமோ இல்லையோ இந்த ஐக்கியத்தில் நாம் வளர வேண்டும். சபையில் ஒரு ஒருமனம் இருக்க வேண்டும். எல்லா ஜனங்கள் மத்தியிலும், ஊழியக்காரர்கள் மத்தியிலும், சபை விசுவாசிகள் மத்தியில் ஒரு ஐக்கியம், ஒரு ஒற்றுமை அங்கே உண்டாக வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ தான் அந்த இடத்துல சந்தோஷம் உண்டாகும். நீங்கள் ஐக்கியமாக கூடலைன்னா அந்த இடத்துல சந்தோஷம் உண்டாகாது. ஒற்றுமை இல்லாத இடத்துல ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகாது, சந்தோஷம் உண்டாகாது. அப்போ சபையில் கர்த்தருடைய சந்தோஷம் வெளிப்பட வேண்டும் என்றால், கர்த்தர் கொடுக்கிற மனமகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் எல்லாரும் அப்படி இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் உங்களுக்குள்ளாக ஐக்கியமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இது சபைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொருடைய குடும்பங்களுக்கும் இது பொருந்தும். எந்த குடும்பத்தில் ஐக்கியம் இல்லையோ அந்த இடத்துல வளர்ச்சி இருக்காது. எந்த குடும்பத்தில் ஒற்றுமை இல்லையோ அங்கே நன்மைகள் உண்டாகாது. எந்த இடத்துல ஒற்றுமை இல்லையோ அந்த இடத்துல தேவன் கிரியை செய்ய முடியாது. அப்போ சபையிலும் தேவன் கிரியை செய்ய வேண்டும், வளர வேண்டும் என்றால் ஐக்கியத்திலும் ஒரு வளர்ச்சி சபையிலே உண்டாக வேண்டும். அதான் வசனம் தெளிவாக சொல்லு, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமானது. எபேசியர் 4:3 இப்படி சொல்லுகிறது, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். எப்படி? சமாதான
கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, அவங்க கூட எனக்கு ஆவி ஒத்து போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? ஆவி, அப்போ இந்த ஆவி ஒத்து போகாத காரணம் என்ன தெரியுமா? சமாதானம் என்கிற ஒரு பாண்ட் அங்க இல்லை. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஏன் ஆவி ஒத்து போகலைன்னு சொல்றாங்க? அவங்க செய்கிறது ஏதோ பிடிக்கல, அவங்க செய்கிறத இவங்களால பொறுத்துக்கொள்ள முடியல. அதுதான் ஆவி ஒத்து போகலை, என்னால் செய்ய முடியல, பண்ண முடியல அப்படிங்கிறது. ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது சமாதான கட்டினால், அதாவது த பாண்ட் ஆஃப் பீஸ், ஒரு கட்டு. அப்படியே எது எது கட்டா இருக்கிறது? சமாதானம். அப்போ சமாதானத்தோடு நீங்கள் இருக்கும்போது எல்லாருடைய ஆவியும் ஒத்து போகும். அங்கே ஒத்து போகாதுன்னு ஒன்றுமே சொல்ல முடியாது. யாருக்கு ஒத்து போகலையோ அங்கே என்ன இல்லை? சமாதான கட்டு இல்லை. தேவன் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும், சமாதானம் இருக்கிற இடத்துல ஐக்கியம் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுகிறது சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அவனுடைய 9-10 ஆகிய வசனங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்கள். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். சகோதரரே, எல்லாரும் சேர்ந்து வசிங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என்ன புத்தி சொல்லுகிறாரு? நீங்கள் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாமல் இருப்பதுக்கும் ஒரே மனதும் ஒரே யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்னு சொல்கிறார். அப்போ சபை என்று வாயளவில் சொல்லுகிறதல்ல, அது எல்லாவற்றிலும் அது தெரிய வேண்டும். சபை என்றாலே ஒற்றுமைக்கு அடையாளம். ஒற்றுமைக்கு அடையாளம். அசம்பிளி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். எல்லாரும் சேர்ந்து பாருங்கள், ஒரே காரியத்தை நாம் செய்வோம். ஒரே காரியத்தை நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது இந்த அசம்பிளி டெய்லி காலையில் இருக்கும். அப்படி தானே? கரெக்டா? முன்னாடியெல்லாம் எல்லாரும் கிரவுண்டில் என்ன செய்யணும்? நான் படிக்கும்போது ஸ்கூலில், நான் சின்ன வயசில் படிக்கும்போது சுற்றி பில்டிங் இருக்கும், நடுவில் ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்கும். காலையில் கரெக்டாக மறந்துட்டேன், 9:15 9:20 எல்லாரும் கரெக்டாக அங்கே என்ன செய்யணும்? அசம்பிள் ஆகணும். எல்லாம் கரெக்டாக 1 டிஸ்டன்ஸில் நிற்கணும். போக போக என்னாச்சுன்னா இவங்களுக்கு கிளாஸ் போகிற டைம் ஜாஸ்தி ஆகிறதுனால எல்லோரும் கிளாஸில் எளிமைன்னு இல்லைங்க, அங்கே உங்களுக்கு ஸ்பீக்கர் வச்சு அசம்பிளி நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்லாம் நிறைய வந்துட்டு. ஆனால் முன்னாடிலாம் அப்படி இல்லை, எல்லோரும் வரணும். எல்லோரும் எல்லோரும் ஒரே யூனிஃபார்மில். சில வேளைலாம் நமக்கு புதன்கிழமை ஒயிட் யூனிஃபார்ம்னா நம்ம வேறு யூனிஃபார்ம் போட்டுட்டு போயிடும். அங்கே எல்லாரும் ஒயிட் போட்டு வந்திருப்பாங்க, நான் மட்டும் லூஸ் மாதிரி வேறு ஏதாவது போட்டுட்டு எந்த நாளுன்னு யோசிக்கிறது கிடையாது, புக்கேன்னு திறக்கிறது கிடையாது. அப்படிலாம் தயவு செஞ்சு யாரும் இருக்காதீங்க, சரியா? கரெக்டாக முதல்ல இன்றைக்கி என்ன கிழமைன்னு தயவு செஞ்சு, இதெல்லாம் பேசிக்குங்க. இன்றைக்கி திங்கக்கிழமையா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா, அப்படிலாம் யோசிக்கூடாது. இன்றைக்கி என்ன கிழமைன்னாது நமக்கு முதல்ல தெரியணும், என்னென்ன செய்யணுங்கிறது தெரியணும். அப்போ எது காண்பிக்கிறது? எல்லோரும் சமம், எல்லோரும் ஒரே கலரில் யூனிஃபார்ம், ஒரே மாதிரி ஷூ. வேறு மாதிரி ஷூ போட்டு போனாலே அங்கே நீ என்ன இந்த ஷூ போட்டு வந்திருக்கப்போ நாளைக்கு இதே மாதிரி எல்லாம் ஸ்கூல் ஷூ போட்டு வரணும். எல்லாம் எதை காண்பிக்கிறது? ஒரே மாதிரி, ஒரே அதுக்கு தான் அந்த யூனிஃபார்ம்ங்கிறத வச்சுருக்காங்க. ஏற்றத்தாழ்வு, எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல வஸ்திரங்கள் இருக்காது, கரெக்டாக? சில பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலரில் யூனிஃபார்ம் போட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு பண வசதிகள் இருக்கும், பயங்கரம். ஆனால் சில பிள்ளைகளுக்கு மொத்தமே ஒரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ் தான் நல்ல ட்ரெஸ்ஸு இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா அவங்க கஷ்டத்தை வெளியே காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த யூனிஃபார்ம், அசம்பிளி, இதெல்லாம் எதை காண்பிக்கிறதுனா ஒற்றுமையை காண்பிக்கிறது, ஐக்கியத்தை காண்பிக்கிறது. அப்போ சபையில் நம்ம பலதரப்பட்ட காரியங்களில் வர்றோம். நம்ம இங்கே சபையில் யூனிஃபார்ம் போடுறதில்ல, யாரும் ஐடி கார்டு போடுறதில்ல, ஒரே மனதோட. ஆனால்
நம்ம வெளிப்புறமாக நம்முடைய யூனிஃபார்மிட்டியை காட்டுறோமோ இல்லையோ, நம்முடைய ஒற்றுமையை காட்டுறோமோ இல்லையோ, கிறிஸ்துவுக்குள் நம்முடைய இருதயத்தில் அதை வெளிப்படுத்த வேண்டும். சிலருக்கு நிறைய பேர் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, ஆனால் வாயிலிருந்து வர வார்த்தை எல்லாம் பெருமையின் வார்த்தைகளாக இருக்கும். நான் அப்படி தெரியுமா, எங்கள் அப்பா அப்படி தெரியுமா, இப்படி. நம்ம என்ன போட்டிருந்தாலும் சரி, நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார், எல்லாம் கர்த்தர் தந்தது. மேன்மை பாராட்டுறது என்னிடத்துல ஒன்றும் இல்லை. அந்த ஒரு ஒற்றுமை, அந்த ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஒரே சிந்தை உள்ளவர்களாய், ஒரே மனதுள்ளவர்களாய், ஒரே காரியங்களை யோசிக்கிறவர்களாய் இந்த சபையின் ஜனங்கள் மாற்றப்பட வேண்டும். அப்படிதான் இருக்கிறோம், இன்னும் அதை நாம் தொடர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அப்போ 3 காரியத்தை பார்த்துட்டோம். 1 ஆவிக்குரிய வளர்ச்சி, 2 ஜனங்களின் எண்ணிக்கையில் வளர்ச்சி, 3 ஒற்றுமையில் ஐக்கியத்தில் வளர்ச்சி, 4வது ஆண்டவரை சார்ந்திருப்பதில் வளர்ச்சி. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரை சார்ந்திருப்பதில் வளர்ச்சி. நம்ம எப்பவுமே நம்மளை சார்ந்து வாழக்கூடாது, ஆண்டவரை சார்ந்து தான் வாழ வேண்டும். அவரை டிபெண்ட் பண்ணி தான் வாழணும். நம்ம நிறைய நேரங்களில் என்னால் முடியும், எனக்கு தன்னம்பிக்கை இருக்குது, எனக்கு நல்ல திறமை இருக்குது, நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், ஓகே நல்லதுதான். ஆனால் அதை விட அது கொஞ்ச நேரத்தில் நிலை கொலைஞ்சிரும். ஆனால் நான் ஆண்டவரை சார்ந்து நிற்கிறேன்னு சொல்லும்போது அது வேற. அப்படிப்பட்டவர்களை நாம் மாற வேண்டும். நம்ம சபையில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய சாமர்த்தியத்தில் கர்த்தரை சார்ந்து, அவரை நம்பி நான் இன்னைக்கு சாட்சியை சொல்ல முடியும். ஆண்டோடைய பிள்ளையே, இந்த இடத்துல நான் நிற்கிறேன் என்று சொன்னாலே கர்த்தருடைய கிருபை. என்னுடைய பலன் ஒன்றுமே கிடையாது. நிச்சயமாக சொல்வேன். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு சரீரப்பிரகாரமான வேதனைகள் எல்லாம் இருந்த நேரத்திலும் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் இப்படி நிற்கிறேன்னு சொன்னால் கர்த்தர், அவருடைய கிருபை, அவருடைய பலன். அவருடைய பலன் இல்லைன்னா நான் கொஞ்ச நேரம் கூட என்னால் நிற்க முடியாது. அப்போ இதுதான் நம்ம அத்தனை பேருக்கும் பொருந்தும். நமக்கு என்ன இருந்தாலும் சரி, என்னதான் ஆட்கள் இருந்தாலும் சரி, என்னதான் அந்தஸ்து உயர்வுகள் இருந்தாலும் சரி, நம்ம நிற்கிறோம் என்று சொன்னாலே கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பாராட்டின மிகப்பெரிய கிருபை. சங்கீதம் 127:1 இப்படி சொல்லுகிறது. பாசிங்கள், சங்கீதம் 127:1, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம். அப்போ ஆண்டவர் நம்மளை கட்டி எழுப்பலைன்னா, ஆண்டவர் இந்த சபையை கட்டி எழுப்பலைன்னா யாரும் கட்டி எழுப்ப முடியாது. ஹல்லேலூயா. அப்போ யாரை சார்ந்து நம்ம வாழணும்? மனுஷனை சார்ந்து அல்ல, தேவனை சார்ந்து வாழ வேண்டும். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்கிறது போல, நம்முடைய கண்கள் எஜமானாகிய கர்த்தரை நோக்கி இருக்கிறது. அவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம பிழைத்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் இதை கட்டி எழுப்பலைன்னா மனுஷன் கட்டி எழுப்ப முடியாது. அவனுடைய முயற்சி வீணா இருக்கும். 1 கொரிந்தியர் 3 அதனுடைய 6-7 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 3 அதனுடைய 6-7, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த நல்ல தேவன் கண்டிகளை செலுத்துவோம். நம்ம செய்யலாம், முயற்சி எடுக்கலாம், பிரயாசப்படலாம், ஆனால் விளைய செய்கிறவர் கர்த்தர். நீங்கள் ஒரு காயினுடைய இல்லை ஒரு செடியினுடைய விதையை நீங்கள் வாங்கிடலாம். உங்கள்கிட்ட நல்ல நிலம் இருக்கலாம், அதை நீங்கள் உழுது அதில் போடலாம், அந்த விதையை நீங்கள் தண்ணி ஊற்றலாம். ஆனால் அந்த விதை முளைத்து வருவதற்கும் உங்களுடைய அறிவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை செய்கிறவர் யார்? கர்த்தர். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, நம்ம யாரை சார்ந்து வாழணும்? ஆண்டவரை அதையே ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏதோ பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவரை நீங்க தான் உண்டு என்று சொல்லுகிறது இல்லை. நம்முடைய லைஃப் ஸ்டைல் அப்படிதான். அப்பா நீங்க எழுப்பி விட்டாதான் உண்டு, காலையில் நீங்க வாழ செய்ததான் உண்டு, நீங்க ஆகாரம் தந்தாதான் உண்டு. கடலில் வாழுகிற திமிங்கலம் கூட நீங்க கை திறந்தாதான் ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அப்படின்னு நான் ஏமாத்துறேன்ப்பா, நீங்க ஆசீர்வாதம் தந்தாதான் என் வாழ்க்கையில நான் முன்னேற முடியும். இதுதான் தேவனை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை. அப்போஸ்தலர் 2 அவருடைய 42 47 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தருது. இதெல்லாம் தேவனை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை. அதான் நான் சொல்லுகிறேன். ஜெபம் என்று சொன்னால் என்ன? தேவனை அவர் தான், அவரிடத்துல தான் நான் பேசணும், அவரிடத்துல நேரம் செலவிக்கணும். தேவனை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை. எல்லோருக்கும் பயம் உண்டாயிட்டு அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும்
செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும். அப்போ தேவனை சார்ந்து யார் வாழுகிறோமோ அவருடைய வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும். இன்னைக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவனை சார்ந்து இருக்கும் என்றால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வளர்ச்சிகள் உண்டாகும். உங்கள் குடும்பம் தேவனை சார்ந்து வாழும் என்றால் உங்களுடைய குடும்பங்களிலே வளர்ச்சிகள் உண்டாகும். இன்னைக்கு நம்முடைய சபையின் மூலமாக நடத்தப்படுகிற அத்தனை காரியங்களும் தேவனை சார்ந்து தேவனை மையப்படுத்தி நடக்கும் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் வளர்ச்சிகள் உண்டாகும். அதை இந்த நாட்களிலே நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. அல்லேலூயா. அப்போ 4 காரியங்களை பார்த்துருக்கிறோம். இதோடு நம்ம ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். 1, ஆண்டவரில் கட்டப்படுகிற சபை ஆவிக்குரிய காரியங்களில் வளர வேண்டும். 2, ஜனங்களுடைய எண்ணிக்கையில் வளர வேண்டும். 3, ஒற்றுமையிலும் ஐக்கியத்திலும் வளர வேண்டும். 4, ஆண்டவரை சார்ந்து வாழ்வதில் வளர வேண்டும். இப்படி நீங்களும் நானும் வாழும்போது, இப்படி இந்த சபை மாறும்போது நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எண்ணி பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார். விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்வார். இத்தனை ஆண்டுகள் நாம் அனுபவித்த நன்மைகளை விட, இத்தனை ஆண்டுகள் தேவனை பற்றி அறிந்த அறிவை விட, இனி வருகிற நாட்களில் நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை, விவரிக்க முடியாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிப்பார்.